ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்ஸ் ஃபுட் ஜோன். நம்ம இன்னைக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் காளான் கிரேவி எப்படி ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஒரு தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். தக்காளி வதங்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 200 கிராம் அளவு காளானை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாம் சேர்த்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கட் பண்ணி அதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா சுருளை வதங்கட்டும். காளான் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் நார்மல் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த காளானோட நல்லா பெரட்டி விடுங்க. இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. இதை இப்போது சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மசாலாவில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கமகமன்னு வாசனை வருது. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும். காளான் வீட்டில் இருந்தால் இது ஒரு 10-15 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி தான். இப்போது மல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.